வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கனகாவை கல்யாண பொண்ணா தயார் பண்ணுறதுக்காக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு சர்வன் மைட் கனகாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு கனகாவை துரத்தி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெட்டில் ஏறி அங்கங்கே குதிச்சிட்டு எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெட்டில் ஏறி இங்கே அங்கே ஓட்டம் காட்டிட்டு இருக்க. கீழே இறங்கு கனகா, கீழே இறங்குமா, இறங்கு சொல்கிறேன்ல அப்படின்னு ஆளாளுக்கு கெஞ்சிட்டு இருக்க. எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு கனகா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க. கனகா சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி பார்க்குறாங்க. அப்பயும் அவங்க ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து கனகாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ சொன்னா கேளு கனகான்னு அவங்க 3 பேரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இங்கே வா அப்படின்னு கனகாவோட கையை பிடிச்சி அவங்க பக்கமா கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. மம்மி எனக்கு வேண்டாம் மம்மிங்கிறாங்க அவங்க. சரி சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நாம அந்த ஃப்ரிட்ஜ் பார்க்குற கடைக்கு போலான்றாங்க கனகா. ஒரு நிமிஷம் இரு, இப்போ வேணாம், அவரே இங்கே வருவாரு, அவர் கூட தான் உனக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. மேரேஜா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க கனகா. ஆமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. எனக்கான அவங்க கேட்க, ஆமாண்டா கண்ணா, மனோஜ் தான் உனக்கு ஹஸ்பண்டா வரப்போறாரு, அப்புறம் நீ தினம் அவர் கூட போயிட்டு ஃப்ரிட்ஜை பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. கனகாவும் உடனே ஓகே 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 மம்மின்னு சொல்லிட்டு இருக்க. தேவிகாவோட மொபைல் ரிங் ஆகுது. அப்புறம் நீ அவங்க கூட போய் புடவை கட்டிக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்றாங்க. கனகாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஹலோ, வர சொல்லுங்க அப்படின்னு ஃபோன்ல பேசிக்கிட்டே தேவிகா அந்த இடத்த விட்டு வர்றாங்க. வீடு ஃபுல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் நடந்திருக்கு. ஆமாங்க, கரெக்ட் தான், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்லிக்கிட்டு வர. அங்கங்க கொஞ்சம் லேடிஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மீனா ஒரு பூச்சரத்தை பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மீனான்னு தேவிகா கூப்பிட அப்படின்னு அவங்க இவங்க பக்கம் திரும்ப இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்குறாங்க. சீக்கிரம் முடிஞ்சிருங்க மேடம் அப்படிங்கிற மீனா என்னங்கன்னு கூப்பிட அப்படின்னு முத்துவும் திரும்புறாரு. தேவிகா புரியாம குழப்பத்தோட பார்க்க அங்கிருந்து வர்ற முத்து டக்குன்னு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு மேடம் நீங்களான்னு கேட்குறாரு. ஏங்க இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க. தெரியும் மீனா, என் கார்ல சவாரிக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு முத்து சொல்ல. தேவிகாவுக்கு இன்னும் அவரை ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியல. அப்படியே யோசனையா பார்க்குறாங்க. மேடம் ஞாபகம் இல்லை, ஒரு தடவை உங்க பொண்ணோட வந்தீங்க, அவங்க கூட கார்ல இருந்து திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க, நாம கூட தேடிக்கிட்டு போனோமே அப்படின்னு முத்து சொல்ல. இப்ப தேவிகாவுக்கு ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் இருக்கு, நீங்க இங்கன்னு கேக்குறாங்க தேவிகா. மேடம் என் ஹஸ்பண்ட் தாங்க மேடம் அப்படின்னு மீனா சொல்ல. ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு லைட்டா சிரிக்கிறவங்க எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேங்க மேடம் அப்படின்னு முத்து வேகமா தலையாட்ட. நல்ல வேலை, அன்னைக்கு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, இன்னைக்கு அவளுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்ல. அப்படியாங்க மேடம், ரொம்ப சந்தோஷங்க மேடம். சரிங்க மேடம், நான் அப்படியே வேலையை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு முத்து சொல்ல. தலையாட்டுறாங்க அவங்க. முத்து அங்கிருந்து நகர்றாரு. அடுத்ததா ரவி இன்னும் அந்த கேசரி வாலியை விடாம தூக்கிக்கிட்டே இருக்காரு. அவங்களோட ஸ்டாஃப் 2 பேரு பெரிய டிஃபன் கேரியரை தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க. பார்த்து கவனமா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நடக்க அவர் கூட ரவியும் நடக்கிறாரு. எல்லாருமே தேவிகா வீட்டுக்குள்ள தான் வர்றாங்க. அப்போ முத்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வர ரவி அவரை பார்த்துட்டு டேய் முத்து அப்படின்னு ரொம்பவும் ஆசையா கூப்பிடுறாரு. டேய் நான் உன்னை எங்கூடயே வர சொன்னேன் இல்லடா, ஏன்டா வரல, ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு முத்து. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும்லடா அப்படின்றாரு ரவி. வாங்க ஸ்ருதின்னு மீனா வந்து நிற்க. தேவிகாவை அந்த பக்கம் வர்றாங்க. ஹாய் மேம் அப்படிங்கிற ஸ்ருதி அவங்க கிட்ட போய் மேடம் நீங்கள் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம், எங்கே செட் பண்ணலான்னு ஸ்ருதி கேட்க. மேலே செட் பண்ணிடுங்கன்றாங்க அவங்க. பாய்ஸ் அப்படின்னு ரவி கூப்பிட மேலே போய் செட் பண்ணிடுங்கன்னு ஸ்ருதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க கேரியரை அங்கேருந்து தூக்கிட்டு போக ரவி மேடம் எனக்கு தெரிஞ்ச மேடம் தான்டா, என் கார்ல சவாரிலாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற முத்து. அவன் என் தம்பிங்க மேடம், அது அவங்க ஒய்ஃப்னு தேவிகாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷ சிரிப்போட பார்க்க என்னடா இது சுத்தி சுத்தி ஒரே இவங்க குடும்பமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க தேவிகா. 2 கப்பல்ஸும் பக்கம் பக்கமா நின்றுட்டு இருக்க. அவங்கள மாறி மாறி பார்த்துட்டு எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தேவிகா சொல்ல. ஆமாங்க மேடம்,
எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஜமாய்ச்சிடலாம் விடுங்க அப்படின்னு முத்து சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்னு வார்த்தையிலையும் சொல்றாங்க. ஓகேங்க மேம், நாங்க போய் மேல செட் பண்றோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓகே ஓகே நீங்க போங்க, நானும் திங்ஸ் எடுத்துட்டு மேல தான் வர்றேன் அப்படின்னு அங்க மீதி இருக்க பூச்சரத்தையும் டெக்கரேட்டிவ் லீவ்ஸையும் முத்துவும் மீனாவும் அள்ளிக்கிட்டு மேல போறாங்க. அடுத்ததா ரோஹிணி வர்றாங்க. பேசாம விஜயாவையும் அண்ணாமலையும் அனுப்பிட்டா வேலையே முடிஞ்சிருக்கும். ரோஹிணி அவங்களோட மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு தனியா வர்றாங்க. அங்க ரோஹிணி வர்றதை பார்த்துட்டு தேவிகா கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு அவங்க இந்த பக்கமா வர்ற ஹாய் மேடம்ங்கிறாங்க. அவங்க ஹாய்மா அப்படின்னு அவங்க சொல்ல நீங்க தான் தேவிகாவான்னு கேக்குறாங்க ரோஹிணி. நான் தான் தேவிகான்றாங்க அவங்க. நான் ரோஹிணி, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்ருதி சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆமா சொன்னாங்க பரவாயில்ல, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தேவிகா சொல்ல ஓகேங்க மேம்ங்கிறாங்க ரோஹிணி. என் பொண்ணு உள்ளரதான் இருக்கா, அவளை பத்தி ஸ்ருதி உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேவிகா சொல்ல சொன்னாங்க மேடம் அப்படின்றாங்க ரோஹிணி. அவ கோஆப்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு தேவிகா சொல்ல அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தானேங்க மேடம், நான் பாத்துக்கிறேன்றாங்க ரோஹிணி. சரின்னு அவங்க தலையாட்ட மேடம் மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்க அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பர்ஃபெக்டா பண்ணித்தரேன்னு ரோஹிணி சொல்ல சரிம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க போதே மறுபடி ஃபோன் ரிங் ஆகுது. இந்த பக்கம்தான், நீங்க உள்ளர போங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி காதுல வச்சு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு வேற பக்கமா போயிட்டு இருக்காங்க தேவிகா. இங்க கனகாவுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சேலையை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. கனகாவும் சமத்தா அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி அந்த ரூம்குள்ள வர்றவங்க ஹாய் கனகான்றாங்க. கனகா ரோஹிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க இன்னைக்கு என்னோட மேரேஜ் அப்படின்னு சொல்ல தெரியுமே, அதுக்காக தான் உங்களுக்கு அழகா மேக்கப் போட்டு விட வந்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கனகா உடனே அவங்க கையை விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு வேணான்னு அங்க இருந்து நழுவ பாக்குறாங்க. இருங்க அப்படின்னு ரோஹிணி அவங்க கையை மறுபடியும் பிடிச்சி அவங்க முன்னாடி நிறுத்திக்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுல்ல, நீங்க மாப்பிள்ளையை விட அழகா இருக்க வேண்டாமா அப்படின்னு ரோஹிணி அவங்க முடிய லைட்டா ஒதுக்கி விட்டுக்கிட்டே ரொம்ப பாசமா கேட்க இருக்கணும் அப்படின்றாங்க கனகா. இங்க பாருங்க, இதுல நிறைய மேஜிக் கலர்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு உங்களை அழகா நான் டால் மாதிரி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஹை டெடி பியர் மாதிரியா அப்படின்னு கனகா கேட்க அப்படின்னு ரோஹிணி தலையாட்டுறாங்க. அப்போ ஓகே அப்படின்றாங்க கனகா. உட்காரலாமா அப்படின்னு கேட்க கனகாவும் ஒத்துக்கிறாங்க. உட்காரு கனகா அப்படின்னு அவங்களோட சேர்ல கொஞ்சம் இழுத்து போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்கார வைக்க ஹெல்ப் பண்றாங்க. கனகாவும் போய் சமத்தா உட்கார ரோஹிணி அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. லிப்ஸ்டிக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல கனகா சரின்னு தலையாட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு மஸ்காரா போட்ட ப்ரஷ்ஷை கையில் எடுக்க இந்த ப்ரஷ் நல்லா இருக்கே அப்படின்னு கனகா அதை பிடுங்கி விளையாட பார்க்குறாங்க. ப்ரஷ்ஷை கொடுத்துருன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அந்த ப்ரஷ் எடுங்கன்றாங்க ரோஹிணி. அந்த குட்டி ப்ரஷ்ன்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு ப்ரஷ் எடுத்து கொடுக்குறாங்க. லிப்ஸ் காட்டுங்க லிப்ஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கனகா தலையை நிமிந்து லிப்ஸை காட்டுறாங்க. அவங்க போட்டு விட்டுட்டு இருக்கும் போதே என்கிட்ட ஒரு டெடி பியர் இருக்கு, அதுக்கு மேக்கப் போடுறீங்களா அப்படின்னு கனகா கேட்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேக்கப் போடுறேன், அதுக்கப்புறமா உங்க டெடி பியருக்கு போடுறேன், ஓகேவா அப்படின்னு ரோஹிணி கேட்க கனகாவும் ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சிரிக்கிறாங்க. அவங்க ப்ரஷ்ஷை வச்சு விளையாடிட்டு இருக்க காட்டுங்க அப்படின்னு ரோஹிணி மேக்கப்பை கண்டினியூ பண்றாங்க. பிரச்சனைகளும் வேணாம், ஃப்ராடுத்தனமும் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சதாலேயே என்னவோ தெரியல, இப்ப ரோஹிணி ரொம்ப அழகா தெரியுறாங்க. கனகா கிட்ட ரெடி ஆயிருக்க கனகா இருங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு திரும்ப எங்க போறீங்க அப்படின்னு ரோஹிணி கையை பிடிச்சிக்கிறாங்க. உங்க அம்மாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் சரியா அப்படின்னு ரோஹிணி கிளம்ப சரின்னு தலையாட்டுறாங்க கனகா. ரோஹிணி கனகாவோட அம்மாவை தேடிக்கிட்டு வர இங்க என்ட்ரன்ஸுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்த மீனா அவங்கள பார்த்து நிக்கிறாங்க. மீனா பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு முத்துவா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. ஸ்டூல் மேல நிக்கிறவரு அப்படியே இறங்கி வர்றாரு. முத்துவா அங்க எதிர்பார்க்காத ரோஹிணியும் கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாடியில இருந்து ஸ்ருதி இறங்கி வர்றாங்க. ரோஹிணி அப்படின்னு கூப்பிட அவங்க அப்படியே திகைச்சு போய் ஸ்ருதியை திரும்பி பார்க்குறாங்க. நீங்க எப்ப வந்தீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரவியும் அங்க வர்றாரு. முத்து நான் தான் ரோஹிணியை ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனா சொன்னா
அப்படின்னு வெளியவே வராத குரல்ல சொல்றாரு முத்து. வந்த ரவியை பார்த்து எப்படி இருக்கீங்க ரவின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்னு பட்டம் படாம சொல்லிக்கிறாரு அவரு. மீனாவும் முத்துவும் ரோஹிணிய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சாதாரணமா நின்றுட்டு இருக்க. ரோஹிணி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா மீட் பண்றோம் அப்படின்னு சொல்ல ரவி ஸ்ருதியை பார்க்குறாரு. முத்து அப்படியே ஒரு அமர்த்தலான பார்வை பார்த்துட்டு ஒன்னா மீட் பண்ண மட்டும்தான் முடியும், ஒன்னாலாம் இருக்க முடியாது, அதான் நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு முத்து கேட்க ரோஹிணி கொஞ்சம் முறைப்பா பாக்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் மேக்கப் போட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இது நல்ல கல்யாண சீசன் தானே, நல்லா சம்பாதிப்ப, அப்புறம் எதுக்கு 5 லட்சம் கொடுத்தாதான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு முத்து ரோஹிணி கிட்ட நேராவே கேட்குறாரு. மீனா, நான் கொடுத்த காசை தான் திரும்ப கேட்குறேன். நான் இங்க என் வேலையை பார்க்க வந்திருக்கேன், என்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு அதே நிமிர்வும் கம்பீரமா சொல்றாங்க ரோஹிணி. ஓஹோ அப்படின்னு முத்து பார்த்துட்டு இருக்க. ஏங்க, நம்ம வீட்டு விஷயத்த பேச வேண்டிய இடமாங்க இது, நாமளும் வேலையா தானே வந்திருக்கோன்றாங்க மீனா. ஏய், ஏதாவது ப்ராப்ளம் ஆனா நமக்கு தாண்டா கெட்ட பேரு, அமைதியா இருடாங்கிறாரு ரவி. ரோஹிணி சின்னதா ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டு அமைதியா நிக்க அங்க வேகமா வர்றாங்க தேவிகா. ரோஹிணி முடிஞ்சுதான்னு கேட்க, மேடம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, நீங்க வந்து பார்த்து கரெக்ஷன் சொன்னீங்கன்னா மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம், வரீங்களான்னு கேட்க வாங்க வாங்க அப்படின்னு ரோஹிணியோட நடக்கிறாங்க தேவிகா. மீனா முத்துவ வாங்க அப்படின்னு வேறொரு இடத்துக்கு தள்ளிக்கிட்டு போறாங்க. முத்து முகத்துல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஒரு 5 வயசு அப்பாவி குழந்தை மாதிரி பாக்குறாரு முத்து. கேட்டிருக்க கூடாதுதான், ஆனாலும் எதுக்கு திடீர்னு காசை வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுதுன்னு ஒரே டவுட்டு. என்ன பார்லர் அம்மா லேசுப்பட்டது கிடையாதுங்கிறாரு முத்து. அது நமக்கு எதுக்குங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்க போறாங்க, நாம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாமே அப்படின்னு மீனா சொல்ல அதுவும் கரெக்டு தான். மனோஜ் பணத்தை எங்க போய் ரெடி பண்ண போறான், பார்லர் அம்மா இவனை ஏமாத்தின மாதிரி இவன் எங்கேயாவது போய் ஒரு பொண்ணை ஏமாத்தினாதான் உண்டு அப்படின்னு முத்து 5 லட்சம் ரூபாய 5 கோடி ரூபாய் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு போறாரு. வேலை பார்க்க வந்தோம், இங்க நமக்கு என்ன பிரச்சனை, போய் வேலையை பார்ப்போன்னு மீனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தேவிகா வந்து மகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க கனகா இப்படி காமி அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி கொஞ்சம் பேங்கிள்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு விட போறாங்க. இதை போட்டுக்கோங்கன்னு அவங்க கையை பிடிக்க, வேண்டாம் நீயே போட்டுக்கோ அப்படின்னு கனகா தட்டி விடுறாங்க. நீ தான் கல்யாண பொண்ணு, நீ தான் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, வா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கனகா ரோஹிணியோட கைய படக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. ரோஹிணிக்கு கொஞ்சம் பயமாயிடுது. அதுக்குள்ள அவங்க அம்மா, கனகா இங்க பாருமா கனகா, நான் சொல்றது கேளு, அவங்க கைய விடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஓகே என்ன கைய விடுறாங்க கனகா. ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற ரோஹிணி மெதுவா அவங்க தாடையை தொட்டு கனகா அப்படின்னு அவங்க பக்கம் திருப்புறாங்க. கனகாவும் திரும்பி பார்க்க, இதை நீ போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்ல அப்படியாங்கிறாங்க கனகா. ஆமா போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல கையை நீட்டுறாங்க அவங்க எழுந்து நின்று. ரோஹிணி ஒரு கைக்கு போட்டுட்டு இருக்கப்பவே இந்த கையின அடுத்த கையை நீட்டுறாங்க. அந்த கைக்கும் போட்டு விடுறேன் அப்படின்னு ரோஹிணி போட்டு விட்டுக்கிட்டு இருக்க. கனகாவோட அம்மா திருப்தியா சிரிப்போட நிக்கிறாங்க. மேல ரவி ஸ்ருதி எல்லாருமே பஃபேக்காக கொண்டு வந்த ஃபுட் ஐட்டத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டாஃப் வர அந்த பிளேட்டை அங்க வச்சிருங்கன்றாங்க ஸ்ருதி. அந்த ஜூஸ் எடுத்துட்டு வாங்க இங்க வச்சிருங்க, வரவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அந்த ஏரியாவை தான் முத்துவும் மீனாவும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க டெக்கரேஷனும் முடிய போகுது. முத்துக்கிட்ட வர்ற மீனா, ஏங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க, ஆனாலும் ஏன் சிம்பிளா கல்யாணத்தை வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அது அப்படின்னு கனகாவோட சுச்சுவேஷனை பற்றி சொல்லிட்டு, அதான் வீட்லேயே பண்ணுறாங்க போல இருக்குன்றாரு முத்து. ஓ பரவாயில்ல, கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாரு பாருங்க அப்படின்றாங்க மீனா. பணக்கார பொண்ணு, சொத்து நிறைய இருக்குல்ல அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க மாப்பிள்ளைக்கு நல்ல மனசா இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, இருக்கலாம் யாருக்கு தெரியுங்கிறாரு முத்து. அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் நடக்கிறாங்க. வெளியே ஒரு ரெட் கலர் கார் வந்து நிக்குது. அத நியூமராலஜிஸ்ட் சக்திவேல் ஓட்டிட்டு வர ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல இருந்து மனோஜ் இறங்குறாரு. மனோஜ் முகம் இன்னமும் ரொம்ப தெளிவா இல்லாம லைட்டா குழப்பமா தான் இருக்கு. முத்துவும் மீனாவும் கேட்டரிங் ஏரியாவில் இருக்காங்க.
மொத்தமாக எத்தனை பேருக்கு வரும்னு முத்து கேட்க 30 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கோங்க சார்னு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு. மீனா ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. மீனா ஒரு பாட்டிலையே காலி பண்ணிட்டு இருக்க முத்து ஆச்சரியமாக பார்த்துட்டு, மீனா என்ன இவ்வளவு தண்ணியை கடகடன்னு குடிச்சிட்டு இருக்கிற, பசிக்குதா உனக்குன்னு கேட்குறாரு. இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதுக்கு தான் உன்னை வரும்போதே சாப்பிட்டுட்டு வர சொன்னேன், கேட்குறியா நீங்கிறாரு முத்து. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றாங்க மீனா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ பசியோட தான் இருக்கிற, போய் சாப்பிடு, இங்கே இருக்கிறது இல்லைங்கிறாரு முத்து. ஏங்க அதெல்லாம் கெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தது, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்றாங்க மீனா. மீனா எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஸ்ருதி ஒரு பிளேட்டை எடுத்து கொடுத்து, ரவி இதில் இடியாப்பம் கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு சொல்ல, ரவி அந்த பிளேட்டை வாங்கிட்டு போகிறாரு. என்னங்கன்ற மாதிரி மீனா பார்க்க, இரு சாப்பிடு முதல்ல அப்படின்னு ரொம்பவே கவனிச்சுக்கிறாரு முத்து. காரோட பேக் பேசஞ்சர் சீட்ல இருந்து நம்ம மொட்டபா சந்தோஷ் புடவையில் அப்படியே கலக்கலா ஜீவான்னு 4 பேரும் இறங்குறாங்க. மனோஜ் அப்படியே தயங்கிக்கிட்டே வர, பக்கத்துல வர்ற சக்திவேல், பப்பரப்பா மனோஜ் என்னாச்சு அப்படியே நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிறாரு. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்க, கண்டிப்பா தப்புதாங்கிறீங்களா அப்படின்னு மொட்டபாஸ் கேட்குறாரு. சக்திவேல் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, இவர் வாழ்க்கையில செய்யற ரொம்ப சரியான வேலை இதுதான், இந்த கல்யாணத்தினால இவரோட வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. இன்னும் வழக்கம் போல அவர் கைய மெதுவா மேல காட்ட, இந்த தடவை மனோஜால கைய பார்க்க முடியல. பாஸ் இப்ப உள்ள போலாமான்னு கேக்குறாங்க ஜீவா. அப்படிங்கிறாரு சக்திவேல். மனோஜ் இன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே தான் வர்றாரு. இவங்க வர்றதை பார்த்துட்டு தேவிகா ரொம்ப வேகமா சந்தோஷமா வெளியே வர்றாங்க. வர்றவங்க கும்பிடு போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு வரவேற்க, இவங்களும் கும்பிடு போட்டு வரவேற்கிறாங்க. பேபி அந்த ஆரத்தி தட்டை சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னு தேவிகா சொல்ல, இதோ வர்றேங்க மேடம் அவங்க மெய்டோட வாய்ஸ் கேக்குது. மனோஜ் மெதுவா தலையை நீட்டி உள்ளர பாக்குறாரு. டெக்கரேஷன்லாம் சூப்பரா நடந்திருக்கு. சர்வன் மேடு கிட்ட சொல்லிட்டு திரும்பின தேவிகா சிரிக்க, மனோஜ் அவங்கள பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு நிக்கிறாரு. இந்தாங்கம்மா அவங்க ஆரத்தி தட்டை கற்பூரம் ஏத்தியே கொண்டு வர்றாங்க, குடன்னு வாங்கிக்கிறாங்க தேவிகா. மனோஜ் கும்பிட்டு இருக்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவிகாவே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் அவங்களையோ ஆரத்தி தட்டையோ பார்க்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. குழப்ப ரேகைகள் அவர் முகத்துல கும்மி அடிச்சுட்டு இருக்கு. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அவரோட நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க தேவிகா. அதை கொட்டிட்டு வர்றதுக்காக பக்கத்துல நிக்கிற சர்வன் மேடு கிட்ட தட்டை கொடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவரு ஒரு அடி எடுத்து உள்ளர வச்சிட்டு இருக்காரு. ரவி பிளேட்ல அவங்க அன்னைக்காக டிஷ்ஷஸ் வாங்கிட்டு வர்றாரு. போதும் அப்படின்னு அவரு மீனா கிட்ட எடுத்துட்டு வர, வாசனைய நல்லா இருக்குன்னு வாசம் பிடிச்சிட்டு இருக்காரு முத்து. இந்தாங்க நீன்னு கொண்டு வந்த ரவி நீட்ட, வேண்டாம் ரவி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நிறைய வேலை இருக்கு, இவர் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க மீனா. மீனா பசியோட இருந்தா ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, முதல்ல சாப்பிடுங்கன்னு செல்லமா மிரட்டுறாங்க ஸ்ருதி. அண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ரவி நீட்ட, வேண்டாம் ரவின்னு தட்டை மெதுவா தள்ளுறாங்க மீனா. நீயும் சாப்பிடுறா அப்பதான் அண்ணி சாப்பிடுவாங்கன்னு ரவி சொல்ல, நாம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்டா அப்படிங்கிற முத்து, இந்தா முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு நீட்டுறாரு. வேண்டாங்க அங்க வேலை இருக்கு, டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க மீனா. இப்படி ஆர்கியூ பண்ற நேரத்துல சாப்பிட்டே முடிச்சிருக்கலாம், சொன்னா கேளு சாப்பிடு அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல, எனக்கு வேணாம் போங்க அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க மீனா. நான் சாப்பிட வைக்கிறேன்னு ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சொல்லிட்டு மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்துவா அங்கேருந்து போறாரு. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு தேவிகா கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர வர, மனோஜ் நிலப்படிக்கிட்ட வந்து காலை எடுத்து வைக்க போறாரு. டக்குன்னு அப்படின்னு அவரோட கையை சக்திவேல் தடுத்து பிடிக்கிறாரு. என்ன ஏன் அப்படின்னு ஏற்கனவே குழப்பத்தில் இருக்க மனோஜ் பயந்து போய் சக்திவேலை பார்க்க, வலது காலை எடுத்து வச்சு போங்க, இதுக்கப்புறம் உங்க லைஃப் எக்ஸ்பிரஸ் வேகத்துல மாற போகுது அப்படின்னு சக்திவேல் கையை நீட்ட, மனோஜ் வலது காலை எடுத்து வைக்கிறாரு. வாங்க அப்படிங்கிற தேவிகா அங்க நின்றுட்டு இருக்க ஒரு பெரியவர்கிட்ட, அண்ணா இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. அவரும் வணக்கம் வாங்கன்னு இன்வைட் பண்றாரு. வணக்கம் வணக்கங்க அப்படின்னு மனோஜும் கும்பிட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல 2-3 லேடிஸ் நின்றுட்டு இருக்க, இவர் தான் மாப்பிள்ளைன்னு தேவிகா சொல்ல, அவங்க இவருக்கு வணக்கம் சொல்றாங்க. இவரும் பதிலுக்கு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. கனகா ரெடி ஆயிட்டு இருக்கா, மேக்கப் போடுற பொண்ணு இப்பதான் வந்தாங்க, உங்க ரூம் மேல இருக்கு, நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ ரெடியானதும் கூப்பிடுறேன் வாங்க வாங்க அப்படின்னு தேவிகா கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் ஒரே குழப்ப குட்டையா இருக்க, சக்திவேல் சந்தோஷமா கூட போயிட்டு இருக்காரு. முழுசா சாப்பிடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு மீனாவை துரத்தி துரத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்காரு முத்து.
ஏங்க வேணான்னு சொல்றேன் இல்லைங்க, வேலையை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் சொல்றத கேளு, போய் உட்காரு போ, யார் என்ன நினைச்சா என்ன, உட்காரு அப்படின்னாங்க. கேட்டரிங் ஏரியா பக்கத்துல இருக்க சோஃபால மீனாவை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாரு முத்து. அப்படி அப்படின்னு மீனா கையில பிளேட்டை கொடுக்க அவங்களும் உட்காந்து வாங்கிக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இன்னொரு காரிடார் போகுது. அதுக்குள்ள போன உடனே ஒரு ரூம் இருக்கு, அதை திறந்து விடுறாங்க தேவிகா. ஏங்க எனக்கு போதுங்கன்னு மீனா சொல்ல, முழுசா சாப்பிடுன்னு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு முத்து. வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சோஃபாவை காட்டுற தேவிகா. உட்காருங்க அப்படின்னு சக்திவேல் மற்றவங்களுக்கும் சொல்றாங்க. மொட்டைப்பாஸ் அப்படியே ரூமை பார்வையால் அளந்துகிட்டு இருக்க, மாப்பிள்ள அப்புறம் டிஃபன் வந்துருச்சு, எடுத்துட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு தேவிகா கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேங்கிறாரு மனோஜ். ப்ரோ எங்களுக்கு பசிக்குது ப்ரோங்கிறாரு மொட்டைபாஸ். கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு மனோஜ் பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு. சரி நான் காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு தேவிகா அங்கிருந்து போக 4 பேரும் ரூம்ல இருக்காங்க. தேவிகா அங்கிருந்து இந்த பக்கமா வந்துட்டு கேட்டரிங் சைடு வர்றாங்க. மீனா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க மேடம் அப்படின்னு முத்து பரபரப்பா ஓடி வந்து கேக்குறாரு. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு ரூமை காட்டிட்டு அவங்களுக்கு 4 காஃபி அப்படின்னு தேவிகா சொல்ல, மேடம் நாங்க பாத்துக்கிறோங்க மேடம், நீங்க போங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு அவங்க போறாங்க. அப்போ மீனாவும் பிளேட்டை தூக்கிட்டு அங்க வர, நீ போய் உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமா கேட்டரிங் ஏரியாவுக்கு போறாரு. ஜம்முன்னு ரெடியா இருந்தாலும் பரிதாபமா மனோஜ் உட்கார்ந்து இருக்க, சக்திவேல் மொபைல ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு ஜீவா போஸ் கொடுக்க மொட்டைபாஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ மீனா சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்டோட அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து காஃபிய கப்பில் பிடிச்சி ஒரு ட்ரேல அடிக்கிட்டு இருக்காரு. அண்ணி இன்னொரு இடியாப்பம் வச்சுக்கோங்கன்னு ரவி சொல்ல, இல்ல ரவி போதுங்கிறாங்க மீனா. முத்து யாருக்கு காஃபி அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு தாங்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதி இவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, அட நான் போய் கொடுத்துக்கிறேன், இவங்களுக்கு வேலை இருக்கும்ல, விட பழக்குறல அப்படின்னு முத்து காஃபி எடுத்துட்டு அந்த ரூம் பக்கமா போறாரு. மொட்டைபாஸ் சந்தோஷ் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு மொபைல ஓரமா வைக்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முத்து கரெக்டா மனோஜ் இருக்க ரூமோட ஹேண்டில் போய் கைய வச்சு திறக்க போறாரு. அதுக்குள்ள தம்பி இருங்க அப்படின்னு ஒரு லேடி கூப்பிட, முத்து என்னங்கன்னு திரும்பி வர்றாரு. காஃபி கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. மாப்பிள்ளை கொடுக்க போறீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாங்கன்றாரு முத்து. நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த லேடி ட்ரேக்காக கைய நீட்ட, இல்லங்கம்மா நானே கொடுத்துடுறேங்கிறாரு முத்து. மாப்பிள்ளைய பார்க்கணும் தம்பி அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படிங்களா இந்தாங்க அப்படின்னு காஃபி ட்ரையை அவங்க கையில கொடுத்துடுறாரு முத்து. அவங்க அதை மெதுவா கையில வாங்கிக்க, பார்த்து போங்கன்னு கொடுத்துட்டு முத்து அங்கிருந்து போயிடுறாரு. அந்த லேடி கதவை திறந்துக்கிட்டு காஃபியோட உள்ளர வர ஜீவா எழுந்து போய் டக்குன்னு கதவை சாத்துறாங்க. மனோஜ் விளக்குனையை குடிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்க. அந்த லேடி எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாங்க. என்ன எல்லாருமே அருமையான பட்டு வேஷ்டி பட்டு சட்டில தான் இருக்காங்க. யாரு மாப்பிள்ளன்னு கேக்குறாங்க அந்த அம்மா. மனோஜ் மெல்ல திரும்ப, இதோ இவர் தான் அப்படின்னு மொட்டைபாஸ் கைய நீட்ட, இவர் தானே சக்திவேலும் கைய நீட்டுறாரு. அவங்க மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல மனோஜும் காஃபியை எடுத்துக்கிறாரு. லட்சணமா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த லேடி எடுத்துக்கோங்கன்னு சக்திவேலுக்கும் மொட்டைபாஸ்க்கும் காஃபி கொடுக்குறாங்க. மற்றவங்க 2 பேரும் காஃபியை ஆர்வமா குடிக்க போக மனோஜ் ஏதோ ரோபோட் மாதிரி வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. டக்குன்னு அந்த லேடி அதிசயம் தான்னு சொல்ல, கிட்ட கொண்டு போன கப் அப்படியே கீழே இறங்கிடுது. எல்லாரும் எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஜீவா கையில ஒரு காஃபியை கொடுத்துட்டு அந்த லேடி அதுக்கு மேல எதுவும் சொல்லாம வெளியே போயிடுறாங்க. மத்த 3 பேரும் காஃபியை குடிக்க ஆரம்பிக்க பலியாடு மாதிரி தலையை சாச்சிட்டு பாவமா உட்கார்ந்துருக்காரு மனோஜ். ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு சக்திவேல் கேட்க, இல்ல வீட்டில இருந்து கிளம்பும் போது அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு வந்தேன். அம்மா வேற எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதான் நடக்க போகுதே, உங்க அம்மாவோட வேண்டுதல் பலிக்க போகுதே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மனோஜ் இன்னுமே சங்கடமும் வருத்தமா உட்கார்ந்துருக்காரு. ப்ரோ கல்யாணம் முடிஞ்சா எல்லாமே சரியாயிட போகுது, டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல காஃபியை குடிங்கன்றாரு அவரு. மனோஜும் மனசே இல்லாம காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தேவிகா நேரா கனகாவோட ரூம்க்கு வர்றாங்க. அங்க ரோஹிணி உங்க நெக்குக்கு ஜுவல்ஸ் போட்டு விட்டுட்டு இருக்க, அலங்காரம்லாம் முடிஞ்சுதாமான்னு கேக்குறாங்க. இப்போ முடிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒரு நெக்லஸை போட்டு விடுறாங்க. அம்மா அப்படின்னு கனகா கூப்பிட அவங்க அம்மா பாக்குறாங்க. இவங்க என் மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு கனகா சொல்ல அவங்க அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அது மேக்கப்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிற தேவிகா மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்றாங்க. விளையாட்டா லிப்ஸ்டிக்கை தொடச்சி பார்த்துக்கிட்டு இருந்த கனகா, ஐ வந்துட்டாரா, அப்போ நான் அவரை உடனே பார்க்கணும் அப்படின்னு கனகா வேகமா எழுந்து ஓட பாக்குறாங்க. இருங்க இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட வேண்டி இருக்கு. அங்க பாருங்க, ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும். மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கணும்ல, சரியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, வா வா நம்ம போய் மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு ரோஹிணியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க கனகா. இருமா மா கனகா, இரு இரு, சொன்னா கேளு, நில்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க அம்மா பின்னாடியே வர, வா நாம போய் மாப்பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்னு ரோஹிணிய ஒரு கையில பிடிச்சி இழுத்துட்டு வர்ற கனகா வெளியே வந்து மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. அவங்க மேல இருக்காங்கன்னு கைய காட்ட, கனகா கனகா நில்லுமா, இங்க வா வா ஒரு நிமிஷம், சொன்னா கேளு அப்படின்னு 5-6 படி ஏறி இருந்த கனகாவை பிடிச்சி மறுபடி கூட்டிட்டு வர்றாங்க அவங்க அம்மா. இல்ல இல்ல, நான் அவரை பார்க்கணும், இப்பவே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கனகா சொல்லிட்டு இருக்க சத்தம் கேட்டு மேல இருந்து முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி அப்படின்னு எல்லாருமே இங்க கவனிக்கிறாங்க. இல்லம்மா, மேரேஜ் அப்ப பார்க்க தானே போறாங்க, சரியா, வா உள்ளர வா, ரெடியாவு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எழுந்து நிற்கிறாங்க. சாரி ரோஹிணி அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்ல, இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற ரோஹிணி, இங்கே பார் கனகா, நீ மேக்கப் போடாம போய் மாப்பிள்ளை உன்னை பார்த்தா அவருக்கு உன்னை பிடிக்காம போயிடும். ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அழகா போனாதான் மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகுற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. ஆமா கனகா, ஆமா, அப்புறம் மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு தேவிகாவும் சொல்லிட்டு இருக்க அவங்க 4 பேரும் ஒரே லைனா நின்று இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, அப்ப ஃப்ரிட்ஜில் உட்கார முடியாதா அப்படின்னு கனகா கேட்க, ஆமாம்மா அதனால தான் சொல்றேன், வா மேக்கப் போட்டுக்க வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. சரி அப்ப நான் மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு கனகா சொல்ல, வா வா உள்ளர வான்னு அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போறாங்க. 2 போன கனகா டக்குன்னு கையை நீட்டி ரோஹிணியை கையை பிடிச்சி இழுத்து, வா நீயும் வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போனதும் ரூம் கதவை சாத்திட இவங்க 4 பேரும் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாவங்க அந்த பொண்ணு எவ்வளவு லட்சணமா அழகா இருக்கா அப்படின்னு மீனா ரொம்பவே சங்கடத்தோட சொல்ல, என்ன பண்றது, கடவுள் சில நேரத்துல இந்த மாதிரி பண்ணி விட்டுடுறாரு அப்படின்னு முத்துவும் சங்கடத்தோடயே சொல்றாரு. அதுவரையிலும் அங்கேயே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி, மேரேஜ் ஆனா அந்த பொண்ணுக்கு சரியாயிடும்னு டாக்டர் சொன்னதா அந்த மேம் என்கிட்ட போன்ல பேசினப்ப சொன்னாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. அப்படியா அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ஸ்ருதி. சரி, நல்லது நடந்தா சரிதான், சரி நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, அந்த பக்கமும் முடிக்கணும்ல அப்படின்னு தோல்ல கொஞ்சம் கட்டுக்கயிறோட சுத்திட்டு இருக்காரு முத்து. வாங்க போலாம், வா வா சீக்கிரம் எடு அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போக இங்க மொட்டை பாஸ் ஃபுல் சைஸ் கண்ணாடியில பார்த்து அவர் மண்டையை தடவி தடவி சரி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ, நான் போய் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் வந்து மனோஜ் கிட்ட சொல்ல, நானும் வருவேன் அப்படின்னு ஜீவா சொல்ல ஒரு முறைச்சிட்டு அப்படின்ட்டு போறாரு மொட்டை பாஸ். அப்போ முத்து எங்கேயாவது ஏதாவது பாக்கி இருக்கா, ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஹாலுக்கு நடுப்புற வர இவங்க மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. மொட்டை பாஸ் பார்த்துட்டு இருக்க ஜீவா பார்த்து அதிர்ந்து போய் மொட்டை பாஸ் தோல்ல கைய வைக்கிறாங்க. அடுத்ததா ஒரு மறைவுல இருந்து மீனாவும் வெளியே வர்றாங்க. அவங்களும் வந்து முத்து பக்கத்துல நிக்க, அங்க பாரு அப்படின்னு முத்து மீனா கிட்ட ஒரு இடத்த காட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் அங்க பாருங்க அப்படின்னு ஜீவா அதிர்ச்சியோட கத்த மீனா வந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்ருதியும் வர்றாங்க. ஸ்ருதி அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துக்கிட்டே வர கூடவே ரவியும் வர்றாரு. 4 பேரும் ஒரே இடத்துல வந்து நிக்க ஜீவா படார்னு படிப்படியில மறைஞ்சு உட்கார்ந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு மொட்டை பாஸ் அங்க உட்கார்ந்து மறைஞ்சுக்கிறாரு. ஏங்க சார் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஜீவா கேட்க, ஐயோ அப்படிங்கிற மொட்டை பாஸ் ஆட்டுக்குட்டியா மாறி அப்படியே 4 காலில் டப டபடம்னு மாடிப்படியில ஊர்ந்து போயிட்டு இருக்காரு. சார் என்னங்க சார் பண்றீங்கன்னு ஜீவா கேட்க, பேசாம வாய் மூடிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு குட்டியான நடக்கிற மாதிரி நடக்க கூடவே ஜீவாவும் அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. மாடிப்படி ஏறி முழுசா மறைவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவரு அதே மாதிரி நடந்துட்டு இருக்க ஜீவா நிமிந்து, சார் சார்னு அவங்க முதுகுல 2 அடி போடுறாங்க. அவரு திரும்பி பார்த்து என்னன்னு கேட்க, வந்துருச்சுங்க சார்னு ரூமை காட்டுறாங்க. ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு மொட்டை தலையில ஒரு அடி அடிச்சுட்டு அவரு எழுந்து ஓட ஆரம்பிக்க, போங்க சார் அப்படின்னு ஜீவா வேகமா தள்ளுறாங்க. அவரு 2 பேரும் பேய பார்த்த மாதிரி அலண்டு போய் ரூம்குள்ள ஓடி வர்றாங்க. யாருக்கு வந்த விருந்தோன்னு மனோஜ் உட்கார்ந்து இருக்கவரு இவங்க 2 பேரையும் திரும்பி பார்க்க கையை நீட்டி வார்த்தை வராம, ப்ரோ ப்ரோ மீ அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாரு மொட்டை பாஸ். என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க வந்த ஜீவாவும் மீ அப்படின்னு மூச்சு
பலமா இழுத்து விட்டுட்டு நிக்கிறாங்க. 2 பேராலையும் நிக்க கூட முடியல. அப்படி மூச்சு வாங்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சு நிமிடுறாங்க. பாஸ் அங்க அவங்க அப்படின்னு பயத்துல உளறிட்டு இருக்காங்க ஜீவா. மனோஜ் சக்திவேலை பார்க்க அவரு எழுந்து என்ன என்ன 2 பேரும் திக்கி திக்கி எதுவும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க, விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்க மொட்டை பாஸால நிக்க கூட முடியல. தள்ளி போய் ஒரு டேபிள புடிச்சிட்டு நிக்கிறாரு. கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்து அவரு சரி பண்ணிக்கிறாரு. ஜீவா பயங்கர பயத்தோட பாத்துட்டு இருக்க. பப்பரப்பா மனோஜோட லைஃப் பப்பரப்பானே ஆக போகுது அப்படின்னு அவரு கத்த, மனோஜ் கன்னத்துல கைய கொடுத்திருந்தவர் அதை எடுத்துட்டு என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு பாக்குறாரு. அப்படின்னு பெருமூச்சு விடுறவரு கீழே முத்துவும் மீனாவும் இருக்காங்க அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, அவ்வளவுதான் மனோஜோட மொழி 2 வெளியே வர்ற மாதிரி தெரிக்குது. அப்படியே அதிர்ச்சியோட எழுந்துடுறாரு சோஃபாவை விட்டு. யார் அவங்க, விஐபியா அப்படின்னு சக்திவேல் புரியாம கேக்குறாரு. ஏன்னா இன்னும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. விஐபி இல்ல, பாஸ் இல்ல, அவரோட தம்பியும் அவர் ஒய்ஃபும் நிக்கிறாங்க அப்படின்னு ஜீவா பயங்கரமா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு மனோஜ் பயங்கர பயத்தோட கேக்குறாரு. தெரியல ப்ரோ, ஆனா கீழே வந்து நிக்கிறாங்க. நீங்க இப்படி கொத்தா மாட்டிக்கிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் சந்தோஷ் சொல்ல, ஐயோ நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு மனோஜ் சோஃபா மேல ஏறி அங்க இருக்க கட்டைனை விளக்குறாரு. யோ 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 சோஃபா விட்டு இறங்குயா, விழுந்துற போற அப்படின்னு மொட்டை பாஸ் கத்திட்டு இருக்க. மனோஜ் மனோஜ் இங்க பாருங்க பப்ரப்பா மனோஜ் அப்படின்னு சக்திவேல் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்க. அவரு விண்டோவோட டோரை ஓபன் பண்றதுக்கு பயங்கரமா முயற்சி பண்றாரு. ஐயோ என்ன திறக்க மாட்டேங்குது அப்படின்னு அதை போட்டு நம்பி எடுத்துட்டு இருக்காரு. ப்ரோ ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் கூப்பிட்டு இருக்க. மனோஜ் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சக்திவேலும் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா மனோஜ் பயங்கர பயத்துல இருக்காரு. திறக்க ட்ரை பண்ணி தடுமாறி சோஃபாலியா ஐயோ அம்மான்னு விழுந்துடுறாரு. அடுத்து படார்னு தடுமாறி வேகமா எழுந்திருக்கிறவரு அடுத்த டோரை திறந்து வெளியே குதிச்சிடலான்னு பாக்குறாரு. சக்திவேல் அவரை காலை மொத்தமா பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. பப்ரப்பா மனோஜ் அப்படின்னு அவரே இழுத்துட்டு இருக்க. பாஸ் பாஸ் அப்படின்னு ஜீவாவும் கத்திட்டு இருக்காங்க. ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ, கீழே இறங்கு ப்ரோன்னு அவர் கூப்பிட்டு இருக்க. பாஸ் அந்த வழியெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. எப்படியாவது போயிடுறேன் அப்படின்னு அவரு தலையை விடுறாரு. அந்த கேப்புக்குள்ள தலை மட்டும்தான் போகும் போல இருக்கு. அவரோட கை 2 ஜன்னல் கம்பியை பிடிச்சிருக்க. இவங்க 3 பேரும் அவரோட உடம்ப பிடிச்சிருக்க. அவரு அப்படியே அந்தரத்துல மிதக்குறாரு. ஜன்னலோட கம்பிங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. வேணும்னா ஒரு கையை மட்டும் வெளியே விட்டுக்கலாம். ஆனாலும் மனோஜ் எப்படியாச்சும் நான் வெளியே போயே தீருவேன், இங்க இருந்து ஓடியே தீருவேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு கம்பியை விடாம புடிச்சிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் மொத்த பலத்தையும் போட்டு மனோஜ் பாஸ் ப்ரோ அப்படின்னு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு அவரை இழுன்னு இழுக்கிறாங்க. அவங்க இழுக்கிற இழுப்புக்கு மனோஜோட காலும் வேஷ்டியும் கையோட வந்துருன்னு பார்த்தா 3 பேரும் சேர்ந்து மனோஜை தூக்கி பெட்ல போட்டுடுறாங்க. 3 பேருக்கும் பயங்கரமா மூச்சு வாங்குது. இடுப்புல கைய வச்சுட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் கண்ணாடி மிஸ்ஸிங்கான நிலைமையில அப்படியே எழுந்து உட்காந்து பயத்தோட பாக்குறாரு. 3 பேரும் அப்படியே குதறி எடுக்கிற கொலை வெறியில அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவா மட்டும் உடனே டக்குன்னு பொறுப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி பாஸ் இந்தாங்க உங்க கண்ணாடின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவரு காத்துல கையை நீட்டி தொழாவிட்டு இருக்க. பாஸ் இந்தாங்க இங்க அப்படின்னு அவர் கை கிட்ட கொண்டு போய் கொடுக்க அதை வாங்கி கண்ணுல போட்டுக்கிறாரு. அவரு ஏயா பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம கொண்டு போய் தலையை விட்டுக்குவேன், நீ அங்க ஆளை பாரு அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்றாரு மொட்டை பாஸ். பப்பரப்பா மனோஜ் இப்பதான் உங்க கிரகங்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்படியே அவரு தவழ்ந்து வந்து சார் கீழே என் தம்பியும் அவன் ஒய்ஃபும் இருக்காங்க சார் அப்படின்னு அவரு பயங்கர பயத்தோட சொல்ல, ஆமாங்க சார் முத்த பார்த்தா கிரகங்கள்லாம் இல்ல இவன் முகமெல்லாம் வீங்கிடும் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல இன்னும் பயத்தோட பாக்குறாரு மனோஜ். சட்ட சிக்கல் தான் இருக்கும்னு பார்த்தா சாகச சிக்கலும் இருக்கும் போல இருக்கேன்னு யோசிக்கிறாரு சக்திவேல். கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு முதல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கேஷுவலா விசாரிச்சுட்டு வாங்க அவங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல மொட்டை பாஸ் உடனே பயத்தோட நானாங்கிறாரு. முத்து என்ன பார்த்தா நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்னு அவரு பயத்தோட நெஞ்சில கைய வச்சுட்டு கேட்க மனோஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாம் அப்படின்னு பயத்தோட முழின்னு முழிக்கிறாரு. ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு அவர் கேட்க அதானேங்கிற மாதிரி மனோஜ் உடனே சக்திவேல பாக்குறாரு. உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் அழுத்தம் திருத்தமா சொல்ல மனோஜ் இன்னும் பயத்தோட பாக்குறாரு. மொட்டை பாஸ் ஒரு மாதிரி வில்லத்தனமா பாக்க ப்ரோ அதான் சொல்றாங்கல்ல போங்கன்றாரு. சாரி தொலைறேன்னு அங்க இருந்து திரும்புறாரு மொட்டை பாஸ். ஜீவா நீயும் வர்றியான்னு அவரு துணைக்கு ஆள் சேர்க்க ஜீவாவும் சரின்னு தலையாட்டிட்டு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க.
உடனே மனோஜ் குறுக்க கையை நீட்டி, ஆஹா நீ வேணாம், நீயும் போனா இன்னும் டவுட் வந்துடும், நீங்க மட்டும் போங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன மட்டுமே மாட்டி விடுங்க அப்படின்னு படு டென்ஷனோட அங்கேருந்து திரும்புறாரு மொட்டை பாஸ். இன்னும் எத்தனை சவுக்கடி வாங்க போறேனோ தெரியல அப்படின்னு ஃப்யூச்சரில் வாங்க போகிற சவுக்கடியை நினச்சி இப்போ இறங்க போகிற எடியை மறந்து போயிட்டு இருக்காரு மொட்டை பாஸ். சக்திவேல் அப்படியே சரிஞ்சு போய் சோஃபால உட்காந்துற மனோஜ் அப்படியே பெட்ல ஃபிளாட் ஆயிடுறாரு. டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. அவரோட மொழி ரெண்டும் ஐடியாவில் மின்னிக்கிட்டு இருக்கு. நாளைய ப்ரோமோவில் முத்து ஏதோ யோசனையா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. மீனாவும் கூட போயிட்டு இருக்காங்க. கேட் வரலாம் போற முத்து ஏதோ யோசனையா அப்படியே நின்னுடுறாரு. கனகா நல்ல அழகா ரெடியாகி மாலையும் கழுத்துமா மனவரைக்கு வந்துட்டு இருக்க மனோஜும் படிகள்ல இறங்கி வர்றாரு. கூடவே ரொம்ப சந்தோஷ சிரிப்போட சக்திவேல் வர்றாரு. அப்போ வெளியே போன முத்து என்ன நினைச்சாரோ தெரியல, வீட்டுக்குள்ள வர படியில இறங்கி வந்துகிட்டு இருந்த மனோஜ் அவரை பார்த்துடுறாரு. பயத்துல அவரோட மொழி ரெண்டும் கருப்பு வட்டம் வரைஞ்ச கோழி முட்டை மாதிரி இருக்கு. அவரு பயத்துல உறைஞ்சு போய் நிக்க முத்து வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு உள்ளர. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.